The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. அண்ணா தலைமைத்துவ விருது ஏறத்தாழ தொடக்க பள்ளி என்று வரும்போது ஒரு 26 பள்ளிகளை தேர்வு செய்திருக்கின்றோம். அதன் பிறகு நடுநிலை என்று வரும்பொழுது ஒரு 24 பள்ளிகளை தேர்வு செய்திருக்கிறோம். உயர்நிலை என்று வரும்பொழுது ஒரு 17 பள்ளிகள், மேல்நிலை என்று வரும்பொழுது ஏறத்தாழ ஒரு 33 பள்ளிகள், ஒரு 100 பள்ளிகளுக்கு நாம் கௌரவிக்க வேண்டும். எந்தெந்த விதத்தெல்லாம் பள்ளியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற விளையாட்டு சார்ந்த பிள்ளைகளோட ஈடுபாடு எப்படி இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற மேலாண்மைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது, இல்லம் தேடி கல்வி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இப்படி பல்வேறு விதமான அரசாங்கத்துடைய அந்த திட்டங்கள்லாம் எப்படி சேர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு உறுதி செய்கின்ற விதத்தில் அதிலிருந்து ஒரு 100 பேர் 100 பள்ளிக்கூடத்தை நாங்கள் தேர்வு செய்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் என்று அவர்கள் கௌரவப்படுத்துகின்றோம். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்று நாங்கள் நிதி வழங்குகிறோம். சரி, இது மட்டும் செய்தால் போதுமா? இனமான பேராசிரியர்களுடைய பெயரில் ஒரு விருதை நாம் வழங்கிட வேண்டும் என்கிற விதத்தில் தான் அது கற்றல் கற்பித்தலாக இருந்தாலும், ஆசிரியர் சார்ந்திருக்கின்ற திறன் மேம்பாடு சார்ந்ததாக இருந்தாலும், இது போன்ற தலைமைத்துவ பண்பு இதெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அது சார்ந்திருக்கின்ற ஒரு 76க்கும் மேற்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கிறவர்கள் நம்ம கௌரவப்படுத்துறோம் நாங்கள். அந்த விதத்தில் இன்றைக்கு இவ்வளவு பேர் ஒரே இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய திருச்சி மாநகரத்துக்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராக அதை நான் பார்க்கின்றேன். பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, இதோடு மிக சிறப்பான ஒன்றாக காணொலியில் பார்த்திருப்பீங்க, பேசுறவங்களாம் சொன்னது போல இங்க இருக்கின்ற எங்களுடைய தலைமை ஆசிரியர் வளர்மதி அப்படிங்கிற ஒரு மிஸ் அவங்க சொன்னாங்க, சார் 234 தொகுதிக்கும் ஒவ்வொருவரா நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு தொகுதியா போறீங்க, எங்களுடைய மாவட்டத்துக்கு வாங்க சார். நான் தலியை சார்ந்திருக்கின்ற டி புதூர் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் ஹெச்எம்மா இருக்கேன் சார். வந்து எங்க பிள்ளைங்களை சோதனை பண்ணி பாருங்க, ஆங்கிலம் எப்படி வாசிக்கிறார்கள், தமிழ் எப்படி வாசிக்கிறார்கள், கணக்கு பாடம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சே கொடுத்தாங்க. அவங்க சொல்லி அடுத்த நாளே நேரடியாக நாங்கள் போயிட்டேன். நான் அங்கே போனோம்னா கிட்டத்தட்ட 33 பிள்ளைங்களை உட்கார வச்சு ரொம்ப அழகாக அந்த இடத்தை பராமரித்து அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்தோம். நானே ரேண்டமாக அந்த பிள்ளைங்களை போய் நான் கேட்டேன், ஒவ்வொரு குழந்தைங்களா போய் இதை வாசிங்க, இந்த கணக்கு பாடத்தை போடுங்க அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமேட்டு அது சார்ந்து ஒரு பதிவை போட்டதுக்கு பிறகு உடனடியாக 4552 தலைமை ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் சார் எங்களையும் அழையுங்கள், நாங்களும் தயார் நிலையில் இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அந்த தொடக்க கல்வியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஹெச்எம்ஸ்க்கும் அவள் உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டேன். இது மட்டுமல்ல, நீங்கள் தருகின்ற இந்த ஊக்கத்தை பார்த்து எனக்கு ஏறத்தாழ 12685 ஹெச்எம்ஸ் நீங்க நாங்கள் ரெடியா இருக்கோம், யாரை வேணா நீங்க அனுப்பி வைங்க சார் என்று சொல்லுகிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளை பரிசோதனை செய்கின்றவர்களுக்கு பல ஆய்வு ரிப்போர்ட் கண்டெல்லாம் ஆளாளர்களாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் கூட தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கூட சொல்லியிருக்கேன். யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு எந்தப்பெல்லாம் இந்த ஏசர் ஒரு ரிப்போர்ட் வருதோ அதை பற்றி தோலுரித்து காட்டியிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புலாம் தேவையே இல்லைங்க, அந்த அமைப்பு சுத்த ஹம்பக்குது, அதை நீங்க பார்க்க வேணாம், உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களோட திறமை உங்களுக்கு தெரியாதா என்கின்ற விதத்தில் அந்த ஆய்வில் நான் எழுதியிருந்திருப்பேன். ஆக அந்த அளவிற்கு பல்வேறு விதமான ஆய்வுகள் வருது என்று சொன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஆய்வாக பார்க்க வேண்டியது நம்முடைய தமிழக அரசு நடத்துகிற ஸ்லாஷ் ரிப்போர்ட். சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த ரிப்போர்ட் வரும் பொழுது 1ஆம் 3ஆம் வகுப்பு பிள்ளைங்க எந்த அளவுக்கு கற்றல் இருக்கிறாங்க, 5ஆம் வகுப்பு பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு பிள்ளைங்க கற்றல் அளவில் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்கிறத ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்கல, ஒரு ஒன்றியத்துக்கு கொடுக்கல, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். சமீபத்தில் அது 23ஆம் தேதி 24ஆம் தேதி சென்னையில் நடந்த ஆய்வு கூட்டத்தில் வெறும் சிஓஸ் டிஓஸ் மட்டும் பார்த்தேன். அதன் பிறகு உடனடியாக திருச்சிக்கு வந்தேன். திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட பயணம் நாகப்பட்டினம் நாங்கள் போனோம், அதன் பிறகு சேலம் சென்றோம், கிருஷ்ணகிரி சென்றோம், தர்மபுரி சென்றோம், அதே போன்ற கோயம்புத்தூர், திருப்பூர் என்று புதுக்கோட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டத்தை ஒரு 6 நாளில் நான் முடிச்சுட்டேன். நான் அந்த 10 மாவட்டத்தில் நான் சந்தித்தது யார் என்று சொன்னால், எந்த பிளாக்லாம் கொஞ்சம் லோயர் பெர்ஃபார்மன்ஸா இருக்குதோ அந்த தலைமை ஆசிரியர் மட்டும் வர வேண்டும். இது குற்றம் சொல்வதற்கோ குறை சொல்வதற்கான கூட்டம் அல்ல, நீங்கள் உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிறதுக்காக நடைபெறுகின்ற கூட்டம் என்று சொல்லிதான் அந்த தலைமை ஆசிரியர்கள் கூட்டத்தை நாங்கள் நடத்தணும். இதை சொல்வதற்கு காரணம் பல்விதமான காரணங்கள் இருக்கலாம். நான் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் சொல்லும்போது நான் நிறைய பேர் கூட கலந்துருப்பீங்க. நீங்க ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்துல பாத்தீங்கன்னா செயல்பாட்டு திறனை காமிக்கும். ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒன்றியமும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை காட்டும். ஒவ்வொரு ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை காட்டும். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு விதத்தில் அதை புரிந்து கொள்வார். ஒரு மாணவன் அங்க இருக்கின்ற 5 சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒரு மாணவன் ஒரு மாதிரி இருப்பார்.
கணக்குல நல்லா அவருக்கு கணக்குல நல்லா அவர் செயல்பட, ஆனால் தமிழ்ல வாசிக்க தெரியாது. ஆங்கிலம் நல்லா படிப்பார், ஆனால் சயின்ஸ் அவருக்கு வராது. ஸோ ஏதோ ஒரு வித காரணம் அந்த பிள்ளைகளுக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆக இதை நாம் கண்டறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் சென்று தலைமை ஆசிரியர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் நாம் இதெல்லாம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இது போன்ற பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை நீங்கள் பாருங்கள். நாங்கள் எந்த அளவுக்கு இந்த துறையை நாங்கள் மதிக்கின்றோம். ஏன் உதாரணத்துக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஆய்வு செய்யும் போது தான் ஹெச்எம்ஸ் என்ன பண்றீங்க சார், வந்து என் சேர்ல உட்காருங்க சார். என்னைக்குமே நான் உட்கார்ந்ததே கிடையாது. அது என்னுடைய சேர் கிடையாது, அது உங்களுக்கான சேர். நீங்க அங்க உட்கார்ந்து நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும். போற வரவங்களாம் அந்த சேர்ல உட்காரக்கூடாது, அதுக்கென்று தனி மதிப்பு இருக்கின்றது என்று எய்தாப்புல தான் நான் உட்கார்ந்து நான் பேசுவேன். நான் அதற்கு காரணம் அந்த அளவுக்கு உங்களை நாங்கள் நம்புகிறோம், உங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் எண்ணுமெழுத்தும் திட்டத்திலேருந்து சரி, இப்பொழுது கொண்டு வரப்போகின்ற திறன் சார்ந்த திட்டமாக இருந்தாலும், ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வருவதாக இருந்தாலும், அறிவியல் சார்ந்த பிள்ளைகளுக்கு இயல்பான விதத்தில் நம்ம பாடத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக மணற்கேணி அப்படிங்கிற ஒரு ஆப்பை கொண்டு வந்ததாக இருந்தாலும், இப்படி எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு திட்டத்தையும் இன்னைக்கு நாம கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் தான் இந்த 100 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிற வரும்பொழுது, உன்னால பறக்க முடியலையா ஓடு, உன்னால ஓட முடியலையா நட, உன்னால நடக்க முடியவில்லையா தவழு, ஆனால் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்ட்டின் லூதர் கிங் சொன்னாரே, அதை என்னுடைய ஆசிரியர் பெருமக்கு நீங்க செய்து கொண்டிருக்கின்ற உள்ள அப்படியே எனக்கு பெருமையாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து நாம் செயல்படுத்த வேண்டும். அதோடு சேர்ந்து இன்னைக்கு மிஷன் இயற்கை என்கிற விதத்துல இன்றைக்கு பல்வேறு விதமான பள்ளிக்கூடங்கள் அதுல வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள், பல்வேறு விதமான மாணவ செல்வங்கள் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு நாம் கௌரவப்படுத்த இருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்க நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆசைப்படுகிறது ஒன்னே ஒண்ணுதான், அறிவியல் சார்ந்த ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களால் தான் அது முடியும் என்பதை உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் அண்ணா பேர்ல ஒரு விருதை வழங்க வேண்டும். 1968 இருமொழி கொள்கையை அண்ணா இன்னைக்கு உயர்த்தி பிடிக்கவில்லை என்று சொன்னால், அதை உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும், தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆயிருக்கும்? நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை நாம் இழந்திருப்போம். ஏதோ ஒரு மொழிக்கு அடிமைப்பட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து உரிமைகளை இழந்த ஒரு கூட்டமாக நாம் இருந்திருப்போம். அதனால அதை குறிக்கின்ற விதத்தில் அண்ணாவுடைய பேரில் தலைமைத்துவ விருது. இனமான பேராசிரியர் 2006 2011 கிட்டத்தட்ட இந்த சமச்சீர் கல்வி என்று வரும்போது அன்னைக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்தார். அன்னைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த சமச்சீர் கல்வி சார்ந்திருக்கின்ற ஒரு கூட்டத்தை நடத்துகின்றார். அது சார்ந்து சில திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு அதிகப்படியான அதுக்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கியது யார் என்று சொன்னால் நம்முடைய இனமான பேராசிரியர் ஐயா அவர்கள் தான். ஆக அவருடைய பெயரில் ஒரு விருதை வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு உங்களை எல்லாம் நாங்கள் கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இது உங்களை நாங்கள் கௌரவப்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கே அந்த பெருமையை நாங்களே தேடிக் கொள்கின்றோம் என்கின்ற எண்ணத்தில் தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு மிக சிறப்பான முறையிலே எழுச்சியான முறையில் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நாம் வெற்றி என்பதை பொறுத்த வரைக்கும் நம்மை பொறுத்த வரைக்கும் ஆர்வத்தோடு நாம் செய்துவிட வேண்டும். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, ஆர்வமாக இருந்தாலும் சரி, மனதை ஒருமுகப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, விடாமுயற்சியாக இருந்தாலும் சரி, சுய மதிப்பீடாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தான் வெற்றியை நோக்கி பயணமாக கருதப்படும் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்முடைய பயணம் என்பது வெற்றி பயணமாக அமைந்திட வேண்டும். ஒட்டுமொத்தமாக மேட்டூரில் அணையை திறந்து விட்டார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இந்த இங்கே ஓடுற காவிரியில் அளவில்லாமல் இன்னைக்கு தண்ணி ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. அது போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்து அறிவாற்றலோடு ஒரு நதிகளாக இன்னைக்கு நம்மளாம் சங்கமிச்சிருக்கிறோம் என்று சொல்லும்போது அந்த அறிவாற்றலை தரக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்களாம் இருக்கிறீர்கள். அதனால்தான் ஒட்டுமொத்த தேசமே பாராட்டுகின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு தேசிய கல்லூரி வளாகத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்கிற அந்த பெருமை எனக்கு இருக்கின்றது. இதே கிரவுண்டில் இங்கே பக்கத்தில் இருக்க ERI ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். இதே கிரவுண்டில் நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன். இதே கிரவுண்டில் நான் விளையாண்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கு இந்த கிரவுண்டில் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் கிட்டத்தட்ட இத்தனை பேரை உட்கார வச்சு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நிற்கிறதே என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் அதை கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்றென்றும் நான் நன்றியோடு இருப்பேன். அடுத்த ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகு மாண்பு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்ட மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு யாரை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கிறாரோ அவர் இதே மேடையில் நின்று
இன்னும் 22,930 தொடக்க கல்வியை சாதிக்கின்ற எங்களுடைய தலைமை ஆசிரியரை கொண்டாடுகிற நிகழ்வாக அந்த நிகழ்வு நடைபெறும். அன்றைக்கு உறுதுணையாக நானும் நம்முடைய மாண்பு நகராட்சி நலத்துறை அமைச்சர் அண்ணனும் உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்கள் இருப்போம் என்று சொல்லி, அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்பதை நிரூபிப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. Chennai Silks ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.